எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பர்பிள் ஹார்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விளையாட்டு ஹாப்ஸ்காட்ச் நொண்டி. ஹாப்ஸ்காட்ச் அப்படிங்கிறது என்னன்னா, நொண்டி ஒரு கால் தரையில் வச்சுட்டு ஜம்ப் பண்ணுவோம், இன்னொரு கால் மடங்கியே இருக்கும். இது விளையாடுறதுக்கு ஒரு 10x10 ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா போதும். இந்த விளையாட்டுக்கு நிறைய ரூல்ஸ், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மெத்தடில் விளையாடுவாங்க, ரூல்ஸும் அதே மாதிரி வேறு வேறு மாதிரி இருக்கும். நமக்கு தெரிஞ்ச இல்லை ஜென்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய சில ரூல்ஸு, சில மெத்தட்ஸ், ஸ்டெப்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஹாப்ஸ்காட்ச் விளையாடுறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மார்க்கர் அண்ட் ஸ்பேஸ், ஒரு 10x10 ஸ்பேஸ். இந்த ஹாப்ஸ்காட்ச் நொண்டி விளையாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷுவல் பர்செப்ஷுவல் ஸ்கில்ஸ், spatial orientation, eye-hand coordination, postural awareness and postural control. இதெல்லாம் வந்து விளையாடும்போது கிடைக்கிறதா இருந்தாலும் ஓவராலாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா attention and concentration improve ஆகும் இது விளையாடும்பொழுது. The demonstration of hopscotch. So let's do hopscotch challenge. நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சி அதை ஈக்குவல் 10 பாக்ஸஸாக 10 பாக்ஸஸாக பிரிச்சுக்கோங்க. நம்பர் போட்டுக்கோங்க 1லேருந்து 10 வரைக்கும். ரவுண்ட் 1ல் பாக்ஸ் 1 போட்டுக்கிறதுல வந்து சில் போட்டுட்டு மார்க்கர் போட்டுட்டு அதில் ஜம்ப் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்பர் 2ல் இதே மாதிரி நம்பர் 3, நம்பர் 4 அப்படின்னு போயிட்டே இருந்து நம்பர் 10 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ரவுண்ட் 2ல் வந்துட்டு நீங்கள் பாக்ஸ் நம்பர் 1ல் போட்டுட்டு ஒரு காலில் ஜம்ப் பண்ணி அந்த மார்க்கர் மேலே மிதிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க்கரை எடுத்துகிட்டு ஹாப் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதுவே வந்து 2, 3, 7, 8, 9, 10 இது வரைக்கும் எல்லா பாக்ஸஸ்க்கும் அதே மாதிரி ப்ரொசீஜர். ரவுண்ட் 3ல் வரும்போதுட்டு கருப்பா வெள்ளையா அப்படின்னு கேட்போம். ஆப்போசிட் பிளேயர் சொல்கிற சைடு, அதாவது கையோட உள்பக்கம் இல்லை வெளிப்பக்கம் வந்துட்டு மார்க்கரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஹாப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஹாப் பண்ணி 10ல் வரும்போது அதை தூக்கி போட்டு அது மேலே ஜம்ப் பண்ணி நிற்கணும். அடுத்த முறை ஃபஸ்ட்டு கையோட புறம் பக்கம் வச்சுருந்தோம்னா இப்போ உள்பக்கமாக வச்சு பண்ணணும். இந்த முறைகள் பண்ணும்போதுட்டு இது கீழே விழுந்துட்டாலோ இல்லை லைனில் எங்கேயாவது கால் வச்சுட்டாலோ அது எல்லாமே வந்து உங்களோட ரவுண்டை நீங்கள் வந்து தோத்துட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். அடுத்ததில் காலில் இது போல் வச்சுட்டு காலோட புறம் காலில் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் ஹாப் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலையே டிஃபிகல்ட்டான ரவுண்ட். இதை பண்ணும்போதுட்டு நிறைய கான்சன்ட்ரேஷனும் தேவைப்படுது, பாடி கண்ட்ரோலும் தேவைப்படும். அடுத்த ஸ்டெப், நெத்திக்கு மேலே மார்க்கரை வச்சுட்டு ஒரு பாக்ஸை நம்ம மூவ் பண்ணணும், ரைட்டான்னு கேட்டுட்டு. இதில் எங்கேயாச்சும் நம்ம லைனை மிதிச்சிட்டோம்னா அது வந்து அவுட் ஆயிடுவோம். எண்டில் நம்ம லாஸ்ட் பாக்ஸஸில் வரும்போதுட்டு நெத்தியிலேருந்து அப்படியே தலையை தள்ளி தூக்கி போடணும், அது மேலே ரவுண்டில் ஏறி மிதிக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட ஹவுஸ் பில்டிங், அதாவது வந்து பழம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வரும். பின்னாடி பக்கம் திரும்பி நின்று தலைக்கு மேலே தூக்கி போடணும். அது எந்த பாக்ஸில் வந்து விழுதோ அந்த பாக்ஸை நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்குவோம். தட் மீன்ஸ் அது நம்மளோட பாக்ஸ். ஆப்போசிட் பிளேயர் அந்த இடத்த கால் பதிக்காமல், அதில் கால் வைக்காமல் தாண்டி போகணும். இதோட ஆல்டர்னேட் மெத்தட் என்னென்னா உட்காந்து போடுறது. இது ரெண்டையுமே டிசைட் பண்ணக்கூடியவங்க ஆப்போசிட் பிளேயர் சொல்கிறது தான். வீடியோவை பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குவாரண்டைன் டைமில், லாக்டவுன் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் விளையாடி வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேம்ஸ் ஹாப்ஸ்காட்ச் விளையாடுறதுனால ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் எங்கேஜாகவும் இருப்பீங்க. இந்த கேம் விளையாடுறதுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டும் நிறைய தேவைங்கிறதுனால உங்களால் ஃபிட்டாகவும் இருக்க முடியும். இந்த டைமில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இந்த கேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாப்ஸ்காட்ச் மெத்தட்ஸை பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி வீட்டில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடவோ குழந்தைகளோடவோ விளையாடிட்டு அந்த வீடியோஸை எடுத்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். #hopscotch challenge அப்படிங்கிற ஹேஷ்டேகை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை நாங்கள் எங்களோட சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஹிட் பண்ணுங்கள்.
அதனால நாங்கள் எடுக்கிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி.